150 வருஷத்துக்கு இப்போ முன்னாடி வந்து தீர்க்க தரிசனமாக சொல்ல முடியுமா ஒரு பேரை சொல்லி அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது சுவிசேஷமானது தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல். ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் கிடையாது. இயேசுவானவரை பிடிச்சி பொறாமையினாலே அவர்கள் காட்டி கொடுத்து, பணத்திற்காக காட்டி கொடுத்து, பிலாத்து அப்படி செய்தார், ஏரோது இப்படி செய்தார், அன்னா காய்ஃபா இப்படி செய்தார்கள். இவங்கெல்லாம் ஹியூமன் எலிமெண்ட்டாக இருந்தாலும் கர்த்தர் இஸ் ஓவர் ரூலிங் எவரிதிங். இவ்வாறு தாசனை பலியாடாக்குவது, பின்பு அவரை உயர்த்துவது, இதன் மூலமாக நீங்களும் நானும் இன்று ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். அதாவது அந்த நாட்களிலே, ஆதி அப்போஸ்தலர்களுடைய நாட்களிலே எப்படி திருச்சபைகள் இருந்தன, எல்லா நாட்களிலும் இருக்கும்படியாக என்ன எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் இன்று எப்படி இருக்கிறோம் என்பதை கருத்தோடு ஆராயும் ஒரு நிகழ்ச்சி. இது வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி. ஞாபகம் இருக்கும் என்றால் கடந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம். பிலிப்பு என்பவர் செசரியா பட்டணத்திற்கு போவதற்கு முன்பதாக அவர் சமாரியாவிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பின்பதாக அவரை பரிசுத்த ஆவியானவர் காசாக்கு போகிற வழியிலே அனுப்புகிறார். அங்கே ஒரு எத்தியோப்பியாவிலிருந்து வரக்கூடிய ஒரு மந்திரி வருகிறார். அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக வனாந்தர பாதையிலே மத்தியான வேலையத்திலே அனுப்புகிறார். அந்த வனாந்தர பாதைங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சொன்னால் மத்தியான வேலையிலே ஒரு பெரிய எழுப்புதல் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு தனியாக பிடிச்சி ஒரு மனுஷனுக்காக ஒரு காட்டுக்குள்ளே அனுப்பிட்டுருக்கார். காட்டில் வனாந்தர பகுதியில் கீழ்ப்படிந்து வருகிறார். வந்தவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த எத்தியோப்பியா மந்திரியை குறித்தும் பார்த்தோம். அந்த எத்தியோப்பியா மந்திரியிடம் போய் சேரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அவர் பக்கத்தில் போய் சேரும் பொழுது அவர் வாசித்து கொண்டு இருக்கிறார். என்ன புத்தகத்தை வாசித்து கொண்டு இருக்கிறார் என்று பார்த்தோம் என்றால், ஏசாயாவுடைய புத்தகத்தையும், அது விசேஷமாக 52வது அதிகாரம், 53வது அதிகாரம், 53வது அதிகாரத்தில் உள்ள வசனங்களை அவர் வாசித்து கொண்டு இருக்கிறார். இது வந்து நம்ம பாடுபடும் தேவனுடைய தாசனுடைய பாடல்கள். இந்த சஃபரிங் சர்வெண்ட் ஆஃப் த லார்ட் யாவே, பாடுபடும் தேவதாசனுடைய பாடல்கள் என்று சொல்லி 4 பாடல்கள் வருகின்றன. அதில் இது ஒரு பாடல், முக்கியமான பாடல். இதை முன்னிட்டு என்ன பேசினார்னா, அந்த உலக பிரகாரமான காரியங்களை குறித்து பேசவில்லை. என்ன தியாலஜியை பற்றி பேசலை, டாக்டரினை பற்றி பேசலை, டினாமினேஷனை பற்றி பேசலை, இந்த காரியம்லாம் பேசலாம். இதை வைத்து என்ன சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது வேத வசனத்தை எடுத்து எப்படி, அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய வேத வசனத்தை எடுத்து எவ்வாறு சுவிசேஷத்தை ஒரு புதிய நபருக்கு அறிவிப்பது, இந்த பகுதியை பார்த்து கொண்டு இருக்கிறோம். விசேஷமாக ஏசாயாவுடைய புத்தகத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஏனென்றால் இதை வைத்து தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசியிருக்கிறார். இன்னும் விசேஷமாக என்ன சொல்லணும்னா, இந்த ஏசாயாவுடைய புத்தகம் 52வது அதிகாரம் 13வது வசனம் முதல் 53வது அதிகாரம் 12வது வசனம் வரை. போன தடவை ரொம்ப வேடிக்கையாக சொன்னால் 52, 13, 53, 12 இதெல்லாம் ஒரே பகுதியாக வருகிறது. இந்த பகுதியிலே உள்ள தீர்க்க தரிசனமானது கிட்டத்தட்ட 700 வருஷத்திற்கு பின்பதாக நடக்க போகிறதை தீர்க்க தரிசனமாக பார்த்து சொல்கிறார். இதை எழுதின ஆசிரியர் குறித்து பார்த்தோம். எழுதின ஆசிரியர் ஏசாயா, பரிசுத்த ஆவியானவர்களை தூண்டப்பட்டு எழுதினார். இதில் 1ஆம் கிளாஸுக்கு இந்த ஆன்சர் பேப்பரை கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்குற மாதிரி. இவர் என்ன சொல்லுவாங்க, கிமு 8வது நூற்றாண்டு தீர்க்கதரிசிகள், இவரோடு கூட கண்டெம்பரரியன், அவரோடு கூட ஊழியம் செய்தவர்கள் 4 பேர், ஆமோஸ், ஓசியா, மீகா, ஏசாயா. இவங்க 4 பேரும் ஒரே காலகட்டத்தில் ஊழியம் செய்திருக்கிறாங்க. ஆமோஸ், ஓசியா இஸ்ரவேல் தேசத்திற்கு, வட தேசத்திற்கும், அதே போல் சமாரியாவுக்கும், மீகாவும் ஏசாயாவும் யூதா தேசத்து, தென் தேசத்திற்கும் அவர்கள் விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஏசாயாவுடைய நாட்களை குறித்து பார்த்தோம். எத்தனை வருஷத்துக்குள்ள காலங்கள்லாம் இவர் சொல்கிறாருன்னு பார்க்கணும். ரொம்ப அருமையான பகுதி. இவர் மனாசே என்ற மன்னனாலே கொல்லப்பட்டார். அதாவது கிமு 681வது வருஷம் சிறையில் அடைக்கப்பட்டு, எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 11வது அதிகாரத்தில் வாளால் அறுப்புண்டார்கள் அப்படின்னு வருது. இவர் வாளால் 2 துண்டாக அறுப்புண்டு இறந்து போனார் என்று சொல்லி பாரம்பரியங்கள் சொல்கின்றன.
அதாவது 740வது வருஷத்துலேருந்து 681வது வருஷம், கிட்டத்தட்ட 62 வருடங்கள் இவர் ஊழியம் செய்திருக்கிறார். சிறு வயதிலேருந்தே வந்திருக்கிறார். வடக்கு தேசத்தில் இவர் ஊழியம் செய்த நாட்களில் 722வது வருஷம் சமாரியா வீழ்ந்து போனது, அது சிரியாவில். இதில் பார்த்துட்டு தான் சொல்கிறாரு, சமாரியா வீழ்ந்து போனது போல் நீங்களும் வீழ்ந்து போவீர்கள் அப்படின்னு எச்சரிக்கை கொள்கிறார். இன்னொன்று ஒன்று நம்ம பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? 66 அதிகாரங்கள் இருக்குது. இதில் வந்து 2ஆக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா, முதல்ல 39 அதிகாரங்களும், அதுக்கடுத்து 40லேருந்து 66 வந்து 27 அதிகாரங்களும், 39, 27. உடனே நமக்கு மனக்குள்ள என்ன ஞாபகம்? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆகிட்டோம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. கரெக்டாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இந்த 1 முதல் 39 அதிகாரங்களும் பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசன வசனங்கள் போல் இருக்கும். எல்லாமே கட்டளைகள், கற்பனைகள் அல்லது தண்டனைகள் இருக்கும். 40வது அதிகாரம் வரும் பொழுது ஆரம்பிக்கும் போது என் ஜனத்தை தேற்றுங்கள், ஆற்றுங்கள் அப்படின்னு சொல்லி வரும். இதுக்கு பின்னாடி வர்றதெல்லாம் ஒரு மீட்பினுடைய காரியத்தை குறித்து பேசிக்கொண்டு இருப்பார். ஆக இது புதிய ஏற்பாட்டினுடைய காரியம். இதுதான் சொல்லுவாங்க, ஏசாயானுடைய புத்தகம் சொல்லுவாங்க, இட்ஸ் அ பைபிள் இன் த பைபிள் அப்படின்பாங்க. இட்ஸ் அ மினி பைபிள் அப்படின்பாங்க. இன்னும் நல்லா பார்த்தோன்னா 40வது அதிகாரத்திலேருந்து 66வது அதிகாரம் வரைக்கும் அவருடைய நாட்களிலே நடந்த நிகழ்ச்சி கிடையாது. இவர் வந்து 8வது நூற்றாண்டில் இருந்திருக்கிறாரு. ஆனால் இவர் எழுதுனதெல்லாம் கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போகிறத எழுதுறாரு. எங்கேயாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா 150 வருஷத்துக்கு பின்னாடின்னு? எப்படி நான் சொன்னேன், கரெக்டாக வந்து 147 143 வருஷம். ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா எப்படி 143 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போகிறதுன்ட்டு? ஒரு மன்னருடைய பேரை சொல்கிறாரு, கிழக்கிலிருந்து அவனை தோன்ற பண்ணுவேன், அவன் என்னுடைய தாசன்கிறார், என் மேய்ப்பன்கிறாரு. தாவீது இல்லை, தாவீதுனுடைய சிங்காசனம். ஓகே, நீங்கள் தயவுசெய்து 41வது அதிகாரத்துக்கு போங்க. ஏசாயானுடைய புத்தகம் 41வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாங்க ஒரு ஆள். அதுக்கு அடுத்த வாங்க 25வது வசனத்துக்கு அடுத்தவங்க வாங்க. 41வது அதிகாரம் 2வது வசனத்துலேருந்து, கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி, கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி. கொஞ்சம் கவனிக்கணும். கிழக்கு தேசத்துனா இப்போ வந்து பாபிலோனுக்கு அந்த பக்கம் கிழக்கில் என்னதுக்கு பெர்சியா. அப்போ பெர்சியாவிலேருந்து ஒரு ஆளை எழுப்ப போகிறார். இது வரைக்கும் பெர்சியா தேசம் வந்து ரொம்ப பெரிய ராஜ்யமாக இல்லை, பாபிலோன் தான் இப்போ பெரிய ராஜ்யம். முன்னாடி சீரியா இருந்துச்சு, பின்னாடி அசிரியா இருந்துச்சு, எகிப்து விழுந்து போயிடுச்சு, அசிரியா இருந்துச்சு. அதுக்கு பின்பதாக இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பாபிலோன் வருது. பாபிலோனுக்கு அடுத்தபடியாக தான் இன்னொரு 100 வருஷத்துக்கு பிறகு தான் பெர்சியா வரப்போகுது. 25வது வசனத்தில் வாசிங்களேன். நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன், அவன் வருவான். வடக்கில் இருந்து, அதாவது அந்த பகுதினா அது எழுதக்கூடிய பகுதியிலிருந்து வடக்கு பகுதி, கிழக்கு வடக்கு பகுதியில். ஆனால் இவர் யாருன்னு சொல்லலை. 44வது அதிகாரம் 28வது வசனமும் 45வது அதிகாரம் 5வது வசனமும் கோரேசை குறித்து. என்னது கோரேசை குறித்து 143 வருடத்திற்கு பின்பதாக ராஜ்யத்திற்கு வரப்போகிற ஒரு மன்னனுடைய பெயரை இங்கு தீர்க்க தரிசனமாக அவருக்கு சொல்லுகிறார். அதான் நெகேமியா, கோரேஸ் ராஜா வந்து அந்த ராஜா அவர் மூலம் தான் என்ன செய்யறாரு, எஸ்ரா, நெகேமியா இந்த நாட்களில் வந்து கோரேஸ் ராஜா தான் திருப்பி எல்லாரையும் அனுப்புறாரு. இது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது 44 28 வாசிச்சிங்களா? அதுக்கு அடுத்தது 45வது அதிகாரம் 5வது வசனம், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. 45 நீ என்னை அறியாத இருந்தம். 45வது அதிகாரம் 5வது வசனம், 6வது தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன், நானே கர்த்தர். ஆமாம், நீ என்ன சொல்கிறாரு, நீ என்னை அறியாதிருந்த நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இதை வந்து ஏசாயா சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி வைத்த பற்றி அறிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு புரதேசத்தினுடைய ராஜாவை என் மேய்ப்பன் அறியாதிருந்தவன் நான் உன்னை அறிந்து கொண்டேன், நீ தான் மீட்பர் அப்படின்னு சொல்கிறார். நீ தான் ஒரு மேய்ப்பனாக உன்னை ஏற்படுத்துவேன்றது. இதெல்லாம் 143 வருடத்துக்கு முன்பது. எப்படின்னு கணக்கு சொல்கிறேன். 681வது வருஷம் ஏசாயா மரணம் அடைந்தார். சரிங்களா? முதல் தடவையாக செருபாபேலுனுடைய தலைமையில்
முதல் தடவையாக ஒரு 50,000 பேர் திரும்பி வர்றாங்க சிறையிருப்பிலேருந்து. அது நடந்தது 538வது வருஷம். இப்போ கழிச்சு பாருங்களேன், 681 538 கழிச்சா 150 வருஷம். கால்குலேட்டர் இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். கிட்டத்தட்ட 150 வருது. 143 வருடங்கள் கிட்டத்தட்ட. அதாவது 689 சிறைவாசம், அவர் மரணம் அடைகிறார். 586 பாபிலோனுக்கு சிறையிருப்பாக போகிறார்கள், எருசலேம் அழிக்கப்படுகிறது. அதற்கு பின்பதாக கோரேஸ் மன்னன் 559வது வருஷத்துலேருந்து 530வது வருஷக்கும் கோரேஸ் மன்னன் வருகிறார். இது வரைக்கும் அவர் அட்ரஸ்லே இல்லை. பின்பு கோரேஸ் பாபிலோன் மீது வெற்றி பெறுகிறார். 539 பாபிலோனில் வெற்றி பெறுகிறார். அதற்கு 538 வெற்றி பெற்று 38 ஜெருபாபேலுடைய தலைமையில் முதல் குழு கிட்டத்தட்ட 50,000 பேர் திரும்பி வராங்க. நீங்கள் இந்த ஏசாயாவுடைய புத்தகம் இதெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஏசாயா, எரேமியாவுடைய புத்தகம், அதுக்கடுத்த எசேக்கியேலுடைய புத்தகம் வாசிக்கும் பொழுது அதோடு கூட எஸ்ரா, நெகமியாவுடைய புத்தகம் வாசிக்கணும். ஏன்னா அதில் தான் அதனுடைய சரித்திரமே அடங்கியிருக்கிறது. அதற்கடுத்ததாக 438 எஸ்ரா தலைமையில் ஒரு 2வது குழுவும், 432வது வருஷத்தில் நெகேமியா தலைமையில் 3வது குழுவுமாக எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். என்ன பாரம்பரியம் சொல்கிறது என்றால், இந்த கோரேசு மன்னன் அவர்கிட்ட யாரோ சொல்லியிருக்கிறாங்க, அந்த மாதிரி உங்கள் பேரை பைபிளில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ஏசாயா எழுதியிருக்கிறான்னு சொல்ல, அப்படியே கொண்டு வாங்க பார்க்கணுன்னு சொல்லி அவர் வாங்கி வாசித்து, இவன் இஸ்ரேல் ஜனங்களை திரும்ப விடுதலை செய்வான், யூத ஜனங்களை விடுதலை செய்வான்னு ஒரு கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறத பார்த்து, தாம் பேர் எழுதியிருக்கிறத பார்த்து உடனே அவருடைய என்ன சொல்கிறது, அரசியல் கொள்கையை மாற்றுறாரு. என்ன அரசியல் கொள்கையை மாற்றுறாங்கன்னா, இதுவரைக்கும் அவங்களுடைய அரசியல் கொள்கை என்னவாக இருந்துச்சு, ஒரு தேசத்தை பிடிச்சா அதில் உள்ள ஜனங்களை சிறையிருப்பு கொண்டு போயிடணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, சிறையிருப்பில் வந்தவன்லாம் திருப்பி அனுப்பு, அவன் ஊரில் போய் சந்தோஷமாக இருக்கட்டும். கம்ப்ளீட்டாக ஆண்டவர் எப்படி அந்த ராஜாக்களுடைய இருதயம் ஆண்டவருடைய கரங்களிலே என்ன நீர்க்கால்களை போல இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப சரியாக இருக்குது. இங்கே கொண்டு வர்றார் 150 வருடத்துக்கு பின்பதாக உள்ள தீர்க்க தரிசனம். ஒருவேளை உங்களுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமாக சொல்ல முடியுமா ஒரு பேரை சொல்லி அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆண்டவர் யுகத்திலிருந்து யுகம் வரைக்கும், அது ஆதியிலிருந்து அந்த வரைக்கும், ஆல்ஃபாவிலிருந்து ஒமேகா வரைக்கும் அறிந்த ஆண்டவர் இன்னும் 150 ஜுஜிபி அவருக்கு அப்படிதான் சொல்ல சாதாரண காரியம். ஆனால் இன்னொரு 2 உதாரணங்கள் இருக்குது. ஒரு உதாரணம் 1 ராஜாக்களுடைய புத்தகம் 13வது அதிகாரம் 1-2 வசனத்தில் ஒரு தீர்க்கதரிசி யூதயாவிலிருந்து சமாரியா தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது யோசியாவுடைய ராஜாவினுடைய பேரை சொல்கிறான். நீங்கள் கவனிச்சிங்களா? 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 1-2 வசனங்கள்ல, யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி. கொஞ்சம் இது நடந்தது எப்போ தெரியுங்களா? 930 930 அப்புறம் 909வது வருஷம் நடந்துச்சு. எப்போ நடந்தது? 909வது வருஷம். இது சொல்கிறார் அந்த தீர்க்கதரிசி. ஆனால் உண்மையாக நடந்தது கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு பின்பதாக 2 ராஜாக்களுடைய புத்தகம் 23வது அதிகாரம் 1வது வசனத்தில் இது நிறைவேறுகிறது. 2 ராஜாக்கள் 1 ராஜாக்களில் சொன்னது 2 ராஜாக்களில் நிறைவேறுது. 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 16வது வசனத்தில் திரும்பி பார்க்கிற போது அங்கே அந்த மலையில் இருக்கிற கல்லறைகளை கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறைகளில் உள்ள எலும்புகளை எடுத்து வர செய்து, இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவையில் அந்த பலிபீடத்தை மேல் சுட்டரித்து அதை தீட்டாக்கிறான். இதுதான் இந்த யூனிட்டி ஆஃப் த ஸ்கிரிப்சர். எத்தனை கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு பின்பதாக அதே காரியம் அப்படியே நடக்கும்போது சொல்கிறாரு, கர்த்தருடைய மனுஷன் அவர் செஞ்சதுனால அந்த மனுஷனுக்கு பாவம் என்ன ஆயிடுச்சுன்னா, சொல்லிட்டு திரும்பி போனார். எங்கேயுமே தங்காதன்னு சொல்ல ஒரு ஒரு தீர்க்கதரிசி கூப்பிட்டு நீ என் வீட்டில் தங்கு அப்படின்னு சொல்ல, அவர் வீட்டில் தங்கியிருந்து திரும்ப வழியில் சிங்கம் அடித்து போட்டு அப்புறம் சொல்கிறார் இவர் உண்மையான தீர்க்கதரிசிங்கிறாரு.
தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையே இப்படி தான், இதுதான். ஓகே, கிட்டத்தட்ட இது நடந்த 300 வருஷத்துக்கு பின்னால் 640வது வருஷம், அதாவது 909வது வருஷம் இது முடிஞ்சிச்சு, 609வது வருஷம் இது நடக்குது. 300 வருஷம் கரெக்டாக. துல்லியமாக யோசியாவினுடைய பெயரை வந்து யூதாவினுடைய யோசியா ராஜாவினுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்கிறார். என்னங்க 300 வருஷம், 700 வருஷத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவில் அப்படியே நடந்ததை எழுதி வச்சிருக்கிறாரு. வரி பிசகமாகாமல் ஒவ்வொரு காரியமும் தீர்க்கதரிசன வசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவிலே பூரணமாக நிறைவேறுகிறது. இதை எடுத்து தான் பிலிப்பு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இது இந்த தீர்க்கதரிசி யாரை குறித்து பேசுகிறார்? தன்னை குறித்தோ வேற யாரையோ குறித்தோ, ஒன்னையும் குறித்தில்லை அவரையும் குறித்தில்லை, இயேசுவை குறித்து பேசினார் என்று சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்.